காடுகளின் நடுவே உயர்ந்த மருத மரம் ஒன்றின் உச்சியில் ஒரு பெரிய காகக்கூடு இருந்தது. அந்த கூட்டில் பழுத்த அனுபவம் கொண்ட பெரிய காகம் ஒன்று தனது இளைய குஞ்சு காளி என்பவனுடன் வாழ்ந்து வந்தது. காளி துருதுருவென இருந்தாலும் அவ்வப்போது குழப்பங்களுடனும் கேள்விகளுடனும் இருப்பான். ஒரு நாள் சூரியன் மேற்கில் மறைய வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. காளி தனது தந்தையின் அருகே அமர்ந்து, அப்பா, இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது எப்படி? எல்லோரும் வெற்றியாளர்களாக விரும்புகிறார்கள், ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது என்று கேட்டான். தந்தைக்காகவும் புன்னகைத்தது. அதன் கண்களில் அனுபவத்தின் ஞானம் மின்னியது. என் அருமை காளி, நல்ல கேள்வி கேட்டாய். வெற்றி என்பது வெறும் உணவு தேடுவது போல சுலபமானது அல்ல. அதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. அவற்றை நான் உனக்கு ஒரு கதையாக சொல்லுகிறேன், கவனமாக கேள். காளி ஆவலுடன் தலையாட்டினான். முதலாவதாக கூர்மையான பார்வை, அதாவது கவனச்சிதறல் இல்லாத பார்வை. நமது இனத்தில் பல வருடங்களுக்கு முன் வீரா என்ற ஒரு காகம் இருந்தது. அது மிகவும் சோம்பேறி. காலை எழுந்ததும் எங்கே உணவு கிடைக்கும் என்று பார்க்காமல் மற்ற காகங்கள் சண்டை போடுவதையும் மனிதர்கள் பேசுவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் பெரும் திருவிழா. எங்கும் மக்கள் கூட்டம், பலவிதமான உணவுகள். மற்ற காகங்கள் எல்லாம் வேகமாக சென்று தங்கள் பங்கை எடுத்தன. ஆனால் இந்த வீரா ஒரு பூசணிக்காய் வண்டியை பார்த்து கொண்டே இருந்தது. அடடா, எவ்வளவு பெரிய பூசணிக்காய் என்று வியந்து கொண்டிருந்தது. அந்த வண்டி நகர்ந்து போனதும் தான் அதற்கு பசி எடுத்தது. சுற்றுமுற்று பார்த்தது, ஒன்றும் இல்லை. திருவிழா முடிந்தது, மக்களும் போய்விட்டனர். அன்று வீரா பட்டினி கிடந்தது. மற்ற காகங்கள் எல்லாம், எவ்வளவு நல்ல உணவு கிடைத்த வாய்ப்பு, நீ வீணடித்து விட்டாயே என்று கேலி செய்தன. அன்று வீரா ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. உணவு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நாம் கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்துடன் உணவை தேட வேண்டும் என்று புரிந்து கொண்டது. அடுத்த நாள் முதல் அது உணவை தேடும்போது சுற்றுமுற்றும் பார்ப்பதில்லை. எங்கே எப்படி உணவு இருக்கிறது என்று மட்டுமே கவனம் செலுத்தும். அதன் கூர்மையான பார்வை திறன் வளர்ந்தது. பிறகு மற்ற காகங்களுக்கு உணவு கிடைப்பதற்கு முன்பே வீரா தனக்கான உணவை கண்டுபிடித்துவிடும். கவனித்தல் என்பது வெறும் பார்ப்பது மட்டுமல்ல காளி, ஒரு சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்வது. ஆபத்து எங்கே இருக்கிறது, வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று கூர்மையாக கவனிப்பது. கவனச்சிதறல் இல்லாமல் செயல்படுவது, இதுதான் வெற்றிக்கான முதல் வழி. இரண்டாவதாக விடாமுயற்சி மற்றும் சோர்வின்மை, அதாவது எளிதில் விட்டுவிடாத மன உறுதி. இதற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். நமது கூட்டத்தில் மாறன் என்ற காகம் இருந்தது. அது மிகவும் தைரியசாலி. ஒரு முறை ஒரு மரத்தின் உச்சியில் மிக உயரத்தில் ஒரு தேன்கூட்டை கண்டது. அதில் தேன் நிரம்பி வழிந்தது. ஆனால் அந்த தேன்கூடு மிகவும் உறுதியாக சுற்றப்பட்டிருந்தது. பல காகங்கள் அதை முயற்சி செய்தன. இது நடக்காது, நம் அழகால் அதை உடைக்க முடியாது என்று சொல்லி பறந்துவிட்டன. ஆனால் மாறன் அப்படி இல்லை. முதல் நாள் அது தேன்கூட்டின் ஓரத்தில் கொத்தியது. வலித்தது, ஆனால் அது விடவில்லை. அடுத்த நாள் மீண்டும் அதே இடத்தில் கொத்தியது. 3வது நாள், 4வது நாள், ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மட்டுமே முயற்சி செய்யும். ஆனால் தொடர்ந்து அதே இடத்தில் கொத்திக்கொண்டே இருக்கும். பல நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய துளை விழுந்தது. மாறன் அதனுள் தனது அழகை விட்டு தேனை ருசித்தது. மற்ற காகங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டன. நீ எப்படி இதை செய்தாய் என்று கேட்டன. மாறன் சொன்னது, நான் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. வலித்தாலும் நடக்காது என்று தெரிந்தாலும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். ஒரு சிறிய முயற்சி கூட பல முறை செய்யும் போது பெரிய வெற்றியாக மாறும். இதுதான் விடாமுயற்சி காளி. ஒரு செயலில் இறங்கினால் சோர்வு ஏற்பட்டாலும் தடை வந்தாலும் எளிதில் விட்டுவிடாத மன உறுதி வேண்டும். பல முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பது, இதுதான் வெற்றிக்கான இரண்டாவது வழி. மூன்றாவதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மற்றும் புதியனவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனம். கடைசியாக காளி, இது மிகவும் முக்கியமானது. ஒரு முறை நமது மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. உணவு எங்கும் இல்லை. நாம் வழக்கமாக சாப்பிடும் தானியங்கள், பூச்சிகள் எதுவும் கிடைக்கவில்லை. நமது கூட்டத்தில் பல காகங்கள் பசியால் வாடின. அப்போது சிறிய காகமான புத்திசாலி அப்படி என்ற ஒரு காகம் வித்தியாசமான யோசனையை முன்வைத்தது. நாம் எப்போதும் ஒரே மாதிரியான உணவைத்தான் தேடுகிறோம். ஆனால் இந்த வறண்ட நிலத்தில் வேறு சில தாவரங்கள் இருக்கின்றன. அவற்றின் காய்களை சாப்பிட்டு பார்க்கலாம். மற்ற காகங்கள் தயங்கின. நாம் காகங்கள் காய்களை சாப்பிடுவதா? அது சரிபடாது என்று மறுத்தன. ஆனால் புத்திசாலி காகம்,
தனியாக சென்று சில தாவரங்களின் காய்களை கொத்தி பார்த்தது. அதில் சில கசப்பாகவும் சில உண்ண முடியாதவையாகவும் இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செடியில் ஒரு சிறிய வட்டமான பழத்தை கண்டுபிடித்தது. அதை ருசித்து பார்த்தபோது அது கசப்பில்லாமல் சத்தானதாக இருந்தது. புத்திசாலி காகம் உடனடியாக தனது கூட்டத்திற்கு திரும்பி அந்த பழத்தை பற்றி சொன்னது. முதலில் தயங்கினாலும் பசியின் கொடுமையால் மற்ற காகங்களும் அதை முயற்சி செய்தன. அந்த பழம் அவர்களுக்கு பசியை போக்கியது. அன்று முதல் புத்திசாலி காகம் மட்டுமல்லாமல் மற்ற காகங்களும் புதிய உணவு ஆதாரங்களை தேட ஆரம்பித்தன. சூழல் மாறும்போது நாமும் மாற வேண்டும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் மாற்றத்திற்கு ஏற்றவாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்வதும் ஆகும். இதுதான் வெற்றிக்கான 3வது வழி. இவ்வாறு தந்தை காகம் பேசி முடித்ததற்கு பிறகு காளி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவன் கண்களில் முன்பு இருந்த குழப்பம் நீங்கி தெளிவும் உறுதியும் நிறைந்திருந்தான். ஆகவே நண்பர்களே, வெற்றிக்கு இந்த 3 விஷயங்களும் மிகவும் முக்கியம். எப்போதும் சுற்றியுள்ள உலகை கவனச்சிதறல் இல்லாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வாய்ப்புகளையும் ஆபத்துகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு லட்சியத்தை அடைவதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்வு ஏற்பட்டாலும் ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. சூழ்நிலைகள் மாறும்போது நம்மை நாமே அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களையும் நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நாம் எந்த துறையில் இருந்தாலும் நிச்சயம் வெற்றியடையலாம். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் இனத்தின் தலைமுறைகள் கடந்து வந்த அனுபவங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.